ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குருவாயூர் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு தோன்ற விஷயம் 5000 வருஷம் பழமையான ஸ்ரீ கிருஷ்ணா டெம்பிள் எல்லாருமே விசிட் பண்ணிடுவோம். அங்கே வந்து நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா, குறிப்பாக துலாபாரம், இந்த சாப்பாடு கொடுக்குறது முதல்ல ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்து முடித்த உடனே மேக்ஸிமம் எல்லாம் ரிட்டன் வந்துடுவோம். ஸோ அது இல்லாமல் சில இடங்கள் இருக்குது குருவாயூரில். அது என்னங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். வாங்க. குருவாயூர் பக்கத்துலேயே மம்மியூர் டெம்பிள் இருக்குங்க, சிவன் டெம்பிள். அதையும் கண்டிப்பாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூர் யானத்தாவளம்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ஃபோர்ட். இது வந்து இந்த கோவிலுக்காக அந்த கோவில் தேவசம் போர்டே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 எலிஃபண்ட்ஸ் கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் சார்ஜ் தான் பண்ணுறாங்க, 20 ருபீஸு. கேமரா வந்து 30 ருபீஸ் அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 5:30 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஈவினிங் டைம் காலையில் ஒரு 9-10லேருந்து ஆரம்பித்து 5:30 வச்சுருக்காங்க. இங்கே யானைகளை வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு கோவிலில் வந்து சர்வ் பண்ணுறக்கு இந்த யானைகளை தான் கூட்டிகிட்டு போகிறதா சொல்கிறாங்க குருவாயூர் தேவசம் போர்டு. அது போக யானைகள் பற்றின ரிசர்ச்சு, அதுக்கப்புறம் யானைகளுக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் செட்டப்பு, இது எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த ஏரியாவில் ஒரு பழைய கால ராஜா இருந்ததாகவும், அந்த ராஜாவோட ஒரு சிதிலமடைஞ்ச ஒரு சதுரமாக ஒரு வீடு மாதிரி ஒரு இடம் இருந்தது இந்த யானை கேம்பில். ஸோ அது வந்து ராஜாவோட ஒரு அரண்மனையாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இங்கே கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒவ்வொரு யானையாக பார்த்துட்டு அந்த யானைக்கு ஃபீட் பண்ணுறது, அந்த யானையோட மூமெண்ட்ஸ்லாம் பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது எல்லா யானையும். ஸோ இங்கே தனித்தனியாக யானைகளுக்கு யானை பாகன் போட்டிருக்காங்க. அப்போ ட்ரைனிங் ஆகாத யானைகளை தனியாக வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே யானைகளுக்கு தனியாக ஆஃபீஸ் இருக்குது. அது போக ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி, இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் யானைகள் குடிக்கிறதுக்காகவே ஒரு பெரிய குளமும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குருவாயூரில் இருக்கிற சாவக்காடு பீச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 கிலோமீட்டர் நம்ம இந்த யானத்தாவளம்லேருந்து வந்தோம்னாலே ரீச் ஆயிடலாம். ஸோ இது வந்து ஒரு ஒயிட் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைம் போயிருந்தோம். சன்செட் சன்ரைஸ் பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈவினிங் டைம் இல்லை மார்னிங் டைம் வாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பீச்சு. ரொம்ப இதெல்லாம் கசகசன்னு இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ இதுவும் ஒரு மஸ்ட் சி பிளேஸ் இன் குருவாயூர். ஸோ அடுத்து வந்து நாங்கள் குருவாயூர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது திரிஷூர் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து ஜூ வந்து இருக்குங்க திரிஷூரில் டவுனில். ஸோ இதுவும் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன ஜூவாக இருந்து இப்போ கொஞ்சம் எல்லா அனிமல்ஸுமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் அப் டு ஒரு 5 PM 5:30 வரைக்கும் இருக்குது.
இதுக்குள்ளேயே வந்து மியூசியமும் இருக்குது. நாங்கள் போகும்போது மியூசியம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரக்கு கரெக்டாக ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 ஹவர் ஆகும். பொறுமையாக ஒவ்வொரு கேஜாக பார்த்துட்டு எல்லா அனிமல்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பேர்ட்ஸ்லையும் நிறைய இருக்குது. எஸ்பெஷலி கிட்ஸோட போனீங்கன்னா ரொம்ப ஒரு மெமரபிள் பிளேஸாக இருக்கும் அவங்களுக்கு. நிறைய அனிமல்ஸ் அதெல்லாம் காட்டிட்டு வரக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். நமக்கும் குருவாயூரில் அந்த கோவில் அதெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு இங்கே பார்த்துட்டு போகிறதுக்கு இது ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா அனிமல்ஸையும் லாக் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. அப்புறம் பாம்பு பண்ணையும் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேயும் கிட்டத்தட்ட எல்லா வெரைட்டி ஆஃப் ஸ்னேக்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ரிட்டன் வரும்போது திருச்சூர் மலையை குடஞ்சி ஒரு ரோடு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். டனல் அந்த பாசேஜும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். போகும்போது என்ஜாய் பண்ணலாம், வரும்போது நல்லாயிருக்கும்.